ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 இயருக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு நம்ம பிரதமர் மோடிஜி வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன ரீசனால் அவங்க அப்படி சொன்னாங்க, உண்மையாலுமே நம்ம கோல்டு வந்து வாங்காமல் இருக்கணுமா, இப்போ நம்ம போட்டிருக்கிற ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இதில் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அதுக்காக. அதில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது வரியும் பார்த்திங்கன்னா 6% இருந்து 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு கிராமுக்கு நியர்லி 1000 ருபீஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9:30க்கு ரேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்காக மட்டும் இல்லாமல் நம்ம கல்ச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக, மேரேஜ்க்காக இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து நகைகள் வாங்குவோம். இந்தியர்களை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து நம்ம நிறைய ஜுவல்ஸ் வந்து வாங்குவோம். கோல்டு காயின்ஸாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குறது அப்படின்றது இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸாக தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் கோல்டு அப்படின்னாலே நம்மளோட இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் ஜுவல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஜுவல்ஸாக வாங்கி நிறைய வந்து சேமித்து வைக்கிற பழக்கம் வந்து இருக்குது. இன்னொன்று நிறைய மிடில் கிளாஸில் வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நம்பிக்கையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டை தான் நம்ம வந்து பார்க்குறோம். கோல்டு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஈஸியாக நமக்கு கடன் தேவைப்படும் போது பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ரீசனுக்காகவும் நம்ம எல்லாருமே வந்து கோல்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியர்கள் வந்து கோல்டு வாங்குறத வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரேட் ஏறினாலும் இறங்குனாலும் எப்போவுமே ரேட் ஏறிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னாலும் வாங்க வேண்டியதை வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து எல்லா இயர்ஸும் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இவங்க சொன்னதால் வாங்கலாமா நம்ம வாங்க வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னென்ன ரீசன் இருக்குது இதற்கு பின்னாடி அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய எக்கனாமிக் ரீசன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்தியாவில் வெட்டிங்க்காக, சேவிங்ஸ்க்காக, இன்வெஸ்ட்மெண்ட்காக, ப்ரிஸ்டீஜ்க்காக நிறைய ரீசனுக்காக நம்ம நிறைய கோல்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கோல்டில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து தான் நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணப்படுது. அப்போது நம்ம தங்கத்தை ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்தியன் ருப்பியாக கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஎஸ் டாலராக தான் கொடுத்து நம்ம வாங்குவோம். யூஎஸ் டாலர் கொடுத்து தான் நம்ம குருட் ஆயில் வாங்குகிறோம், கோல்டுக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்போ அத்தியாவசிய தேவை எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆயில் தான் தேவையாக இருக்குது. அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற யூஎஸ் டாலர் ஃபுல்லாக வந்து நம்ம வெளியில் இந்த தங்கத்துக்காக கொடுக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற யூஎஸ் டாலரோட இருப்பு வந்து கம்மியாகும். அப்படி பார்க்கும் பொழுது ஐஎன்ஆர் வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாக ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு 50,000 நமக்கு சேலரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50,000க்கு மேலே ஒரு 80,000 நம்ம வெளியவே செலவு பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம வீட்டுக்கு கடன் அதிகமாகும். கடன் அதிகமாகிறதால நிறைய ப்ராப்ளம் வரும், நமக்கு டென்ஷன் ஆகும். இதே ரீசன் தான் நம்மக்கிட்ட இருக்கிற யூஎஸ் டாலரை அளவுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கும்போது நாட்டோட கடன் சுமை அதிகமாகும். அதனால வந்து எக்கனாமி பாதிக்கப்படும். இப்போ நிறைய எலக்ட்ரானிக்ஸும் நம்ம வெளியில் இருந்து தான் வாங்குகிறோம், குருடாயிலும் வெளியில் இருந்து தான் வாங்குகிறோம், கோல்டுமே நம்ம வெளியில் இருந்து தான் வாங்குகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வார் இந்த மாதிரி நடக்கிறதால இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆயில் ப்ரைஸும் ரொம்பவே அதிகமாகிருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 1200 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது ஆயிலோட ரேட்டும். ஏன்னா நமக்கு ஆயிலுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து ஆயிலோட ப்ரைஸ் வந்து இப்போ அதிகமாக தான் ஆயிருக்கு. ஆயில் வாங்குறதுக்கே நமக்கு அதிகமான டாலர்ஸ் தேவைப்படும் பொழுது எக்ஸ்ட்ரா இந்த கோல்டுக்கும் நம்ம நிறைய யூஎஸ் டாலர் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் அதிகமாக தான் ஆகும். ஆயிலுக்கே நமக்கு டிமாண்ட் இருக்கும் பொழுது கோல்டு அதிகமான நபர்கள் வாங்கும் பொழுது கோல்டோட டிமாண்டும் அதிகமாக இருக்கிறதால எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் நமக்கு. இப்போது பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குறது ஒரு பேடான விஷயம் அப்படின்னு வந்து இங்கே யாருமே சொல்லலை. ஏன் வந்து 1 இயருக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அளவுக்கு அதிகமாக நம்ம வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா டாலர் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது அதிகமாக வெளியில் போகுது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து டாலர் வெளியில் போகிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனால் நம்மளோட ஐஎன்ஆர் வேல்யூ வந்து வீக் ஆகுது.
இதனால நம்ம நாட்டோட எல்லாத்தோட ரேட்டுமே அதிகமாகலாம். இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். இதனால எக்கனாமிக்கு வந்து தேவையில்லாமல் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதனால ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நமக்கு வந்து மோடி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 1 இயருக்கு வாங்க வேண்டாம், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த ரீசனால தான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து கோல்டை வந்து பேன் பண்ண போகிறாங்க. முன்னாடி 1000 ருபீஸ் நோட், 500 ருபீஸ் நோட்லாம் வந்து பேன் ஆன மாதிரி பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஆகாது. அதனால ஜுவல் ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸ்கீம்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்கிறது அதுவும் கண்டிப்பாக வந்து கிடையாது. மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாதா அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கிடையாது. தேவையில்லாமல் பல்காக வாங்காதீங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வைக்கிறாங்க. நீட் இல்லாமல் பல்காக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் கோல்டு அப்படின்றது தான் வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது கண்டிப்பாக. இதில் இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் அவங்க என்ன தான் சொன்னாலும் கோல்டு தான் நமக்கு வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம வந்து கோல்டை சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்றவங்க வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கண்ட்ரியோட எக்கனாமியும் ரொம்ப நமக்கு முக்கியம், அதனால் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், 1 இயர் வந்து நம்ம வாங்காமல் வெயிட் பண்ணலாம் அப்படின்றவங்க ஒரு பக்கம். இதனால் வந்து ஷேர்லேயும் கம்மியாக இப்போது தங்கம் ரிலேட்டடாக நிறைய ஷேர் இருக்கு இல்லையா மார்க்கெட்டில், அதாவது கோல்டு ஜுவல்லரிஸோட ஷேரு இதெல்லாம் கூட ஸ்லைட்டாக கம்மியாகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. பர்சனலி பார்த்தா இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு கோல்டு வந்து ஒரு எமோஷ்னலான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அன்னெசரியாக நம்ம செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து கோல்டை சேவ் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ நம்ம வாங்குகிற இந்த கொஞ்சம் கிராம்ஸால் பெருசாக அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கூட நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் தானே வாங்குகிறோம் அப்படின்னு வாங்கும்போது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கோல்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால நீங்கள் வந்து சுத்தமாக கோல்டு சேவ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ண வேணாம், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி நான் மற்ற சேவிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை நமக்கு சேவிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை நம்ம வந்து நாட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பண்ணுறத, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க இல்லையா சொல்கிறத, நாங்கள் பண்ணுறத பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரியை வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு அதிகமாக செலவாகிறதால வரியும் அதிகமாக்கியிருக்காங்க. இவ்வளோ அதிகமாக்கினதுக்கு அப்புறமும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாங்கலாம், இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெயிட் பண்ணலாம். 1 இயருக்கு அப்புறம் கோல்டு ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற கொஷினும் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 1 இயருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறும் கோல்டு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் நான் வேறு எதுலையாவது சேவ் பண்ணுறேன், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோல்டு வாங்குறத கண்டினியூ பண்ணலாமா இல்லை எக்கனாமிக்காக கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது இந்த 1 இயர் அப்படின்றது மட்டும் நான் வந்து கிளியராக நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 கிராமாவது நம்ம வந்து சேவ் பண்ணலாம் 1 இயருக்கு. கண்டிப்பாக நம்ம யாருமே ஸ்டாப் பண்ண வேண்டாம். இல்லை வந்து கம்மி பண்ணிக்கலாமா எக்கனாமிக்காக கொஞ்சம் வந்து கோல்டு சேவ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணலாமா, இல்லை நான் வந்து கோல்டு எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லலை. ஈஸியாக எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க வந்து கீழே ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். எதுக்காக சொன்னாங்க அப்படின்றத எனக்கு புரிஞ்ச மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஜிஆர்டியில் இப்போ மந்த்லி சேவிங் ஸ்கீமில் வந்து நான் பே பண்ண முடியல, ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நீங்கள் ஜிஆர்டியோட வெப்சைட்டில் போயிட்டு இன்ஸ்டன்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு பே பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பே பண்ணலாம். நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இந்த இன்ஸ்டன்ட் பே ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உடனே வந்து ஈஸியாக பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த கம்மியான ரேட்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஜி கோல்டு, இன்ஸ்டா கோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அமௌண்ட் போட்டு வைக்கலாம். இல்லைனா இன்ஸ்டா மார்ட் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்குவோம் இல்லையா, அந்த ஆப்பில் கோல்டு காயின்ஸ் இருக்கா
அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷாப்போட ஆப் இருக்கும், வெப்சைட் இருக்கும். அதில் கூட நீங்கள் கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். பெட்டர் ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை டிஜி கோல்டு அண்ட் இன்ஸ்டா கோல்டில் போடுறது வந்து இப்போ வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.